கன்னி ராசி அப்படின்னாவே திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன்னை பற்றியே அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் கன்னி ராசி அப்படின்னாவே நல்ல ஞானம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே புதன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதனால தான் இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நிதானமாக திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்களும் அதை செயல்படுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கன்னிராசி என்பர்கள் மட்டும் திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் திட்டமிட்டு மெதுவாக நகர்ந்து முன்னேறக்கூடிய ராசியில் இந்த கன்னிராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு நிலையான வெற்றியை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையான வெற்றியை பெறத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே போராடிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி யாரெல்லாம் ஒரு உதவிகரமா இருப்பாங்க? பொதுவா கன்னி ராசிக்கு எந்த ராசி உதவிகரமா இருக்கும், எந்த உறவு உதவிகரமா இருக்கும், எந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? பெரும்பாலும் இந்த கன்னி ராசிக்கு எந்த வயதுல திருமணமாகும், எந்த வயசுல உங்களுக்குன்னு ஒரு தனி தொழில் எப்போ எந்த வயதில் அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு எப்படி இருக்குது, பொதுவாக கன்னிராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கன்னிராசிக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனம் தான். ஒவ்வொன்றையுமே திட்டமிட்டு செயல்படுவாங்க. குடும்ப உறவுகளை கூட எப்படி அரவணைச்சு போகணும், யாரை எப்படி பாதுகாக்கணும், அவங்களுக்கு தொழில் எப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும், யாருக்கு என்னென்ன பிரிவுகளில் படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கன்னி ராசி அப்படின்னே சொல்லலாம். கன்னி அப்படின்னாவே ஒழுக்கம், கன்னி அப்படின்னாவே திட்டமிடுதல், கன்னி அப்படின்னாவே நேர்மை, கன்னி அப்படின்னாவே கடினமான உழைப்பு. ஏன்னா கன்னி ராசி என்பர்கள் அவ்வளோ உண்மையாகவும் அவ்வளோ நேர்மையாகவும் இருப்பாங்க. கன்னிராசி என்பர்கள் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துல என்னென்னலாம் குறையா இருக்கோ அதுதான் அவங்களுடைய கண்ணில் தெரியும். ஏன்னா அந்த கன்னிராசி அந்த தவறுகளை அதே இடத்துல சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா கன்னிராசிக்கு தவறு மட்டும்தான் அதிகமாக கண்ணில் தெரியும். நேர்மையாக இருக்கே அந்த இடத்துல அதை பாராட்டுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கன்னிராசி பெரும்பாலும் நேர்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் எல்லோரும் நேர்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையாக இருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பொய் பேசுகிறவங்கள கண்டால் சுத்தமாக பிடிக்காது. அதே நேரத்தில் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறாங்க, அந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அதை பார்த்தாங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வாக்குறுதி, உண்மையை பேசுறது இதெல்லாம் கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உறவுகளை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த கன்னிராசியில் தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரமும் இதில் இருக்குது. தாய் கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரமும் இந்த கன்னிராசியில் இருக்குது. செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் இந்த கன்னிராசியில் இருக்குது. அதனால தான் இந்த கன்னிராசி என்பர்கள் குடும்ப உறவுகளை அவ்வளோ நேசிப்பாங்க. குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சலோ ஒரு பிரச்சனையோ வந்துருச்சுன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். ஆள் மனதில் பார்த்திங்கன்னா எல்லாரும் குடும்பத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டில் கூட யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்கன்னா கூட நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்களேன். எல்லாரும் எதையாவது பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா பழசாக ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உடனே பழசை நினச்சி அதிகமாக கவலைப்படுவாங்க, அல்லது நடக்க போகிறத நினச்சி ஒரு சில டைம் கவலைப்படுவாங்க. இந்த மாதிரி எதையாவது ஒன்று நினச்சி மனதில் ஆள் மனதில் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திட்டமிட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் கன்னிராசிக்கு அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு தொழில் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கவனக்குறைவாக இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துலையுமே நீங்கள் செயல்பட மாட்டீங்க. எல்லா விஷயத்தை பற்றியும் அலசி ஆராய்வீங்க. ஓரளவுக்கு இழப்பு எதுவும் ஏற்படாமல் திட்டமிட்டு செயல்படுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு
அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான ஜோதிடர்கள் இதை தான் சொல்கிறீங்க, ஆனால் எந்த ஒரு யோக பலனுமே கிடைக்கல அப்படின்னு கூட ஒரு அன்பர் வந்து நம்மளுடைய கமெண்டில் தெரிவிச்சிருந்தாரு. உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆடி மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருந்திருக்கும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடு, குடும்பம் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே நேரத்தை வீணடிக்காமல் அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னாவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்புக்கான காலகட்டம். நிறைய வழிகள் உங்களுடைய கண்ணில் தென்படும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் தேடிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். குறிப்பாக நிச்சயத்தரத்துக்கான அந்த பேச்சுவார்த்தையாவது நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போடலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அமையும். இந்த மாதம் முழுவதுமே திருமணம் போன்ற சுபகாரியத்திற்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த கன்னிராசி என்பவர்கள் வந்து பொதுவாக உங்களுடைய வீட்டில் யாராவது திருமண வயதில் இருக்காங்க, அவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த திருமணத்தை வந்து முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பொதுவாக கன்னிராசிக்கு வந்து முன்னாடி நின்று ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கான சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி அப்படின்னாவே சிக்கனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சிக்கனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரத்தை காட்டிலும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கன்னிராசிக்கு 6ஆம் இடம், அதாவது 12 ராசிகளில் 6வது இடம் இந்த கன்னிராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை, கை கால் வலி, ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் மறைந்திருக்கிறதுனால நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் வர போகிறீங்க. எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு எழுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். இவன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், நிறைய கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தானே, எப்பட்றா மீண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்களாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. உறவுகளே உங்களை அப்படி தான் ஆச்சரியமாக பார்க்கும். அந்த அளவுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே ஒவ்வொரு அடியுமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான அடியாக தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய விடாமுயற்சி அதிகமாக போடுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே திட்டமிட்டு எடுத்து வைங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தெரியும். அதோட கூட விடாமுயற்சியும் கடின உழைப்பும் போடுங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் உங்களால் வர முடியும். சமுதாய பணியில் கூட கொஞ்சம் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். ஏதாவது ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணணும், யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம்லாம் இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானுக்கு சிவப்பு தாமரை மலரை சாற்றி வழிபட்டுடுவாங்க. கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இது வந்து ஆடி மாதமாக இருக்கிறதுனால அம்மன் வழிபாடை செய்யுங்க. அதுவும் சாந்தமான இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள்
சனி பகவானுக்கு, ஏன்னா இது கண்டக சனி காலம் இல்லையா, அதனால் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அப்படி உங்களால் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் போட முடியல அப்படின்னா வீட்டிலேயே கூட நீங்கள் சமைக்கிற சாதத்தில் முதல் படியை எடுத்து சனீஸ்வர பகவானுக்குன்னு அதை வச்சு அதில் கொஞ்சம் எள் கலந்து காகத்துக்கு அன்னமிட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோட இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.